அது நல்லா கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். வாரது எல்லாமே அந்த பனி போச்சல் தாங்க. எந்த அளவுக்கு வருதுன்னு பாருங்கள். வணக்கம் என்னுடைய அன்பான மீனவ சொந்தங்களுக்கு. இந்த வருஷத்தில் மொதல் நாள் வந்து இங்கே வந்து பனிப்போச்சல் வந்திருக்கு. இப்போ பனிப்போச்சல் வந்தோடனே நாங்கள் வந்து ஆங்கிரதம் போட்டு கிடக்கோம், தொழில் பார்க்கல. இவ்வளோ நேரமும் தொழில் தான் பார்த்துட்டு இருந்தோம். வஞ்சர மீனுக்கு கயிறு வச்சு ஓடலான்னு சொல்லி நாங்கள் வந்து ஓடுதுட்டை பிடிச்சி போட்டுட்ருந்தோம். போச்சல் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுனால ஆங்கரை போட்டு இப்போ கிடக்கும். இந்த போச்சல்லாம் கொஞ்சம் நீங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி. என்னென்னா நமக்கு கிட்ட கிடக்கிற போட்டு கூட தெரியாது இந்த போச்சல் நேரத்தில். அந்தளவுக்கு கொஞ்சம் நல்ல இதாக இருக்குது, ஒன்றுமே தெரியல. இந்த மாதிரி நேரங்களில் வந்து நமக்கு ரன்னிங் கொடுத்து போட்டதெல்லாம் நமக்கு சேஃப்டியே கிடையாது, சுத்தமாக சேஃப்டி கிடையாது. முன்னே என்ன இருக்குன்னு சொல்லி நமக்கு கண்டிப்பாக தெரியாது. அதனால் இந்த மாதிரி நேரங்களில் வந்து கூடுதல் ரன்னிங் கொடுத்து போகிறத வந்து முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் தவிர்த்துருவோம். லைட் இல்லைனா லைட் ஏதாட்டு போட்டுக்கிடுவோம். என்னென்னா ஓரளவுக்கு நமக்கு ஒரு சேஃப்டிக்காண்டி லைட்டு போட்டு வைப்போம். ஏன்னா தெரியும் கொஞ்சம் தூரத்தில் இருந்தாலும் அந்த ஏதாட்டு ஒரு சின்ன வெளிச்சத்தை பார்த்து அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. பாருங்க, ஃபுல்லாக அடைச்சிட்டுங்க. ஊட்டி கொடைக்கானலில் இந்த மலைக்கு மேலே போகும்போது இப்படி தான் ஃபுல்லாக அடைச்சிட்டு வரும், அந்த அளவுக்கு இருக்குது. இந்த வருஷத்தில் முதல் நாள் நமக்கு இங்கே வந்து குளிர் நேரத்தில் வந்து ஊட்டி கொடைக்கானல் அதை விடையுமே இங்கே வந்து டபுள் மடங்காக இங்கே வந்து குளிர்கள் வந்து அதிகமாக இருக்கும். கிளைமேட்டே ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ எல்லாருமே உள்ளே போயிட்டாங்க. நான் வந்து இந்த பதிவை வந்து நம்ம சொந்தங்களுக்கு எடுத்து போடணும்னு சொல்லி தான் நான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். சூப்பராக இருக்குல்ல கிளைமேட்டு? பாருங்கள், எத்தனை பேருக்கு இந்த மாதிரி கிளைமேட் பிடிக்கும் சரி எனக்கு தெரியாது. அப்படி ஒருவேளை உங்களுக்கு இந்த கிளைமேட்லாம் பிடிக்கிறதா தான் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணியிருக்கேன். வேறு லெவலில் இருக்குது. இங்கே கம்பெனி போட்டும் அங்கே வந்து ஆங்கர் போட்டு கிடக்காங்க. ஆனால் போட்டு தெரியாது. ஆனால் பார்த்தீங்களா, போட்டு வந்து கிடக்கு. ஆனால் போட்டு வந்து தெரியாது எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு பார்த்தீங்களா போட்டு. போட்டையே காணுங்க. போட்டே மறைஞ்சிட்டு, நான் சூமிங்கில் வச்சனால போட்டு தெரியுது. போட்டே மறைஞ்சிட்டு அப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். நல்ல பனி போச்சலாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க கிளைமேட்டு. இப்போ ஆங்கரில் தான் கிடக்கு. என் தலையில் எல்லாமே தண்ணியாக இருக்குது பார்த்தீங்களா? என் தலையில் எல்லாமே இந்த பனியில் உள்ள தண்ணி தான். நேரமோட இப்போ கொஞ்சம் பரவாயில்லை. இப்போ ஓரளவுக்கு தெரியுது. நேரமெல்லாம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு, ஒன்றுமே தெரியல. அந்தளவுக்கு பனி போச்சலாக இருந்துச்சு. இது வந்து இப்போது போச்சல் வந்து கூடுது குறையுது. நான் அடுத்து நான் வருது பார்த்தீங்களா? நான் தெரியுதா? நான் நம்மளை நெருங்கி வருது பாருங்கள். அடுத்து நமக்கு வந்து இது அழகாக தெரியுது. நான் நெருங்கி வந்துட்டுருக்கு பாருங்கள்.
வந்தாச்சு பார்த்தீங்களா. வேறு லெவலில் இருக்குது பார்த்தீங்க. கிளைமேட் உண்மைக்குமே சூப்பராக இருக்குது. ரசிச்சுட்டே இருக்கணும் போல் இருக்குது. நமக்கு ரொம்ப நேரம் அப்படி நிற்க முடியாது. அந்த பனி தண்ணி வந்து நம்ம தலையில் விட்டுச்சுன்னா டக்குன்னு நமக்கு காய்ச்சலோ இல்லைன்னா ஜலதோஷமோ டக்குன்னு இதில் வந்துடும். சூப்பராக இருக்குங்க கிளைமேட்டு. நான் வந்து ஊட்டி கொடைக்கானல் வந்து 2 நேரம் போயிருக்கேன். அந்த 2 நேரத்துலையும் நம்ம மலை உச்சியில் ஏறும்போது இந்த மாதிரி பனி போய்ச்சலை பார்த்துருக்கேன். இங்கே எல்லா வருஷமும் தணுப்பு நேரத்தில் இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இந்த மார்ச் மாதத்தில் இந்த மாதிரி பனி போய்ச்சல் வரும். ஏன்னா அந்த கிளைமேட் மாறப்போகுது. இப்போ நமக்கு இன்னொரு 2-3 மாதத்தில் நார்மல் கிளைமேட் கிடக்கும். அதுக்கடுத்து வந்து சூடு ஆரம்பிச்சிடும். ஒன்றுமே தெரியல. நீ நேரமே பார்த்ததுக்கு இப்போ பார்த்ததுக்கு நிறைய வித்தியாசம் தெரியுதா? வேறு லெவலில் இருக்குங்க கிளைமேட்டு. பார்த்து ரசிச்சுட்டே இருக்கணும் போல் இருக்குது. சூப்பராக இருக்குது. உண்மை கிளைமேட் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. சூரிய ஒளி வந்து அதிகமான உடனே அந்த புகைச்சல் வந்து அப்படியே மாறுது. அந்த சூரியன் மறையும் போது புகைச்சல் வந்து தன்னால் கூடுது. நான் தெரியுது பார்த்தீங்களா, அங்கெல்லாம் ஃபுல்லாக அடைச்சி போய் தான் நிற்கி. சுற்றி எல்லா பக்கமும் அடைச்சி தான் நிற்கி. இது வந்து நம்ம கம்பெனி போட்டு ரொம்ப கிட்ட தான் கிடக்கு. நம்ம கம்பெனி போட்டு ஆனால் பார்த்தீங்களா தெரியல ஒன்றுமே. அங்கே என்ன நடக்குது ஒன்றும் சொல்லி தெரியல. அந்தளவுக்கு பனி போச்சலாக இருக்குது. இப்போ அப்படியே குறைஞ்சிட்டுங்க. இந்த பனிப்பாய்ச்சல் வந்து இப்போ அந்தளவுக்கு அப்படியே குறைஞ்சி போகுது. குறையுது கூடுது, குறையுது கூடுது. நல்லா இருக்குது கிளைமேட்டு. இந்த வருஷத்தில் குளிர் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. போன வருஷம்லாம் குளிரே கிடையாது. என்னென்னா அந்த ஜனவரி, டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரிலாம் நல்ல குளிர் அடிக்கும். ஆனால் போன வருஷம் குளிர் கிடையாது. ஆனால் இந்த வருஷம் வந்து நல்ல குளிர். இப்போ தான் ஒரு போட்டை பார்க்க, அது அங்கே வலிஞ்சு கிடக்குங்க அந்த போட்டு. எனக்கு லேசாக தான் தெரிஞ்சது. இப்போ அதுவும் மறைஞ்சிட்டு அந்த போட்டு. பாருங்க எந்த அளவுக்கு வருது பார்த்தீங்களா போச்சல். இப்போ உங்களுக்கு அது நல்லா கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இது வாரது எல்லாமே அந்த பனி போச்சல் தாங்க. எந்த அளவுக்கு வருதுன்னு பாருங்கள். இன்னும் ஒன்றுமே தெரியல. அந்த அளவுக்கு ஃபுல்லாக அடைச்சிட்டுவே வருது. பாருங்க எப்படி அடைச்சிட்டு போய் நிற்கி பாருங்க பனி. அப்படியே குறைஞ்சிட்டுங்க. இப்போ அந்த வானம் அப்படியே கிளியர் ஆகிட்டு, தெளிவாகிட்டு. இப்போ அப்படியே குறைஞ்சிட்டு நல்லா இருக்குது. ஆனால் கிளைமேட்டை பார்க்கச்சில இங்கே பார்த்தீங்களா எப்படி போகுதுன்னு பார்த்தீங்களா. கிளைமேட்டை பார்க்கச்சில ரொம்ப சூப்பராக இருக்குது. ஊலா, உழுவரக்காரை, குழுவை குட்டி எல்லாம் மஞ்சள் மீனுக்கு பிடிச்சி போட்டிருக்கோம். இந்த தூட்டா எல்லாமே எல்லாம் அழகாக ஓடிட்டுருக்கு. சுற்றி இன்ஜினே ஆஃப் பண்ணி போட்டுட்டோம். டீசலை போட்டு வேஸ்ட்டாக. பார்த்தீங்களா அங்கே ஒரு போட்டு கிடக்கு. ஆல்ரெடி எல்லாருமே உள்ளே போய் செட்டில் ஆயாச்சு. நான் மட்டும்தான் மேலே இருக்கேன். இந்த பதிவை வந்து நம்மளுடைய சொந்தங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி. கடலில் உள்ள இந்த கிளைமேட் வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா. ஃபுல்லாக போச்சலாக தான் இருக்குது. நேரமெல்லாம் ரொம்ப இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு தெளிஞ்சு அழகாக வந்துட்டு
இப்போ வந்து கோஸ்ட் கார்டு அங்கங்கேயும் ஓடிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சவுண்டு நல்லா கேட்குது. இந்த போச்சலில் தெரியல ஒன்றுமே, ஆனால் சவுண்டு நல்லா கேட்குது. இந்த சூரிய வெளிச்சம் இங்கே இருக்கிறதுனால இந்த இடங்கள்லாம் ஓரளவுக்கு கிளியராக தெரியுது. பேக்கில் ஒன்றுமே தெரியல. பேக்கில் ஃபுல்லாக அப்படி அடைச்சி போய் தான் இருக்குது எல்லா இடமும். இங்கே வந்து சூரிய ஒளி நல்லா தெரியறதுனால இங்கே ஓரளவுக்கு இப்படி தெரியுது நமக்கு. இந்த இவ்வளோ இடத்துல மட்டும் கொஞ்சம் நமக்கு கிளியராக தெரியுது. அதுக்கு அங்கே ஒன்றுமே நமக்கு தெரியல. அந்தளவுக்கு ஃபுல்லாக அடைச்சி போய் தான் இருக்குது. இந்த சைடு பேக்கில் பார்த்தீங்களா எல்லாமே ஃபுல்லாக அடைச்சி தான் நிற்கி. சவுண்டு கேட்குது. அங்கே போய் கோஸ்ட் கார்டு ஒவ்வொரு போட்டுக்கிட்டே போகிறாங்கன்னு நினைக்கிறேன். சவுண்டு கேட்குது. நம்ம போட்டுக்கிட்டே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் வராங்களான்னு சொல்லி. சரி, நம்ம இதுக்கு மேலே நம்ம மேலே நிற்க வேண்டாம். நான் அடுத்து வந்தியாச்சு பாருங்கள். இன்னும் ஃபுல்லாக அடைச்சிட்டு வருது. நான் அடுத்து ஒன்று தெரியுது அழகா கிட்ட வந்தியாச்சு. இந்த கிளைமேட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. நேரம் வந்ததோட இப்போ நிறையா வருதுங்க. ஃபுல்லாக அடைச்சிட்டு ஃபுல்லாக ஒன்றுமே தெரியல. நேரம் வந்ததோட இப்போ நிறையா வருது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய சொந்தங்களுக்கு வந்து சில விஷயங்களை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லுவேன், தெரியப்படுத்துவேன். என்னுடைய பதிவில் வந்து ஏதாட்டும் தவறுகள் இருந்தாலோ எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே எனக்கு மேலே நிற்க எனக்கு விருப்பம் இல்லை. நானும் உள்ளே போய் செட்டில் ஆக போகிறேன். எல்லோரும் ஆல்ரெடி உள்ளே போய் செட்டில் ஆகிடுச்சு அவங்கவுங்க இடத்துல. நான் இப்போ மேலே நிற்கேன். நானும் இப்போ உள்ளே தான் போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இதே போல் நம்மளுடைய உறவுகள் தொடர நம்மளுடைய சொந்தங்களை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.